வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ மைசெல்ஃப் வெங்கடேஸ்வரன். ஸோ நம்ம வந்து ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திருச்சி இடமலைப்பட்டி புதூர்ல வந்து நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட் 2026 வந்து ரெகுலர் கேட் கோச்சிங் வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் ஸோ அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கோச்சிங் கிடையாது. ஸோ ரெகுலர் கோச்சிங் அப்படின்னாலே நம்ம டெல்லி இல்லை ஹைதராபாத் தான் போய் படிக்கணும். ஸோ அங்கே போனால் தான் ரெகுலர் கோச்சிங் இருக்கும். ஸோ அங்கே தான் ஒரு நாளைக்கு வந்து 5 to 6 hours வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் படிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு மித்தா இருக்கு. ஸோ அப்படி இல்லை, நம்ம திருச்சியிலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஒரு 1 year நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ முன்னாடி வந்து ஆன்லைனில் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் 1 year ஆஃப்லைனில் வந்து நம்ம கேட் கோச்சிங் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள் அண்ட் இசி சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோச்சிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், இப்போ ரெகுலர் கேட் கோச்சிங்னா நான் வந்து டெல்லி தான் போய் படிக்கணுமா அப்படின்னா, ஸோ நீ அங்கேயும் போய் படிக்கலாம். பட் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டெல்லி ஹைதராபாத் போய் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 70 to 1 lakh வந்து ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸ் மட்டும் தான் நம்மளுடைய எக்ஸ்பென்ஷனா அப்படின்னா இல்லை. ஸோ அங்கே போய் நம்ம தங்கி படிக்கும் போது ஒரு பிஜியில் வந்து நம்ம தங்கி படிக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 7 to 8,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அரௌண்டா நம்ம ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அங்கே போய் கோச்சிங் எடுக்க முடியும். அப்போ இதுதான், ஸோ அப்போ நான் பணம் செலவழிச்சு எனக்கு நல்ல கோச்சிங் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேட்சாக இருக்கும். அப்போ ஒரு பேட்சுக்கு வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 400 members இருப்பாங்க. இப்போ நான் வந்து காலேஜஸ்ல வந்து நல்லா படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்மளுக்கு என்னன்னா, அதை பிக்கப் பண்றது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி அந்த அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னா, அதை அவங்க வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கேயும் குட் குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய ரெகுலர் கோச்சிங் வந்து எப்படி சார் பாசிபிள், நீங்க குவாலிட்டியா கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன அஷூரன்ஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ நீங்க பெரிய இன்ஸ்டியூட்னு நினைக்கிற டெல்லி இல்லை ஹைதராபாத்ல போய் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டை விட ஒரு 5 to 10% வந்து நம்மளுக்கு எல்லா வகையிலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் வித் லெஸ் ஃபீஸ். ஓகே, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஒரு மித்து வந்து நம்ம கிட்ட இப்பயுமே இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்காது. ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம வெளியில தான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ப்ரெசென்ட்டா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன் சார், தேர்ட் இயர் படிக்கிறேன், இல்லை ஃபைனல் இயர் படிக்கிறேன், இல்லை பாஸ் அவுட் ஆயிட்டேன், இல்லை நான் கேட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நம்ம இந்த 1 year வந்து எப்படி கேட் கிளாஸஸ் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ அதுக்கு பிறகு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ விசிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம் முடியும். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். கேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல வந்து நம்ம வித் ஸ்டைஃபண்டோட படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஸோ இதுக்கு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த கேட்ல வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேட்ல வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 100 marks. அதுல வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து நம்மளுக்கு 28 marks வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. அப்போ ரிமைனிங் 72 marks தான் நம்மளுக்கு டெக்னிக்கல் பார்ட். அப்போ ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாலே 28 marks வாங்கிடலாம். அப்போ ரிமைனிங் 72 marksல வந்துட்டு உங்களுக்கு 4 பார்ட்டா பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த சிலபஸ் வச்சு நம்ம டிசைன் பார்ட்டு, தெர்மல் பார்ட்டு, மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ இந்த டிசைன் பார்ட்ல என்னென்ன சப்ஜெக்ட் வருது அப்படின்னா, ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ் பிளஸ் வைப்ரேஷன், ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் வரும் 4 சப்ஜெக்ட். இப்போ தெர்மல் பார்ட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ஸோ நெக்ஸ்ட் இன்டர்னல் கம்போஷன் இன்ஜின், ஸோ நெக்ஸ்ட் பவர் பிளான்ட், ஹைட்ராலிக் மிஷினரி அண்ட் வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோ வந்து 2021 ஐஐடி மும்பை வந்து இந்த டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து 3 டாபிக்ஸ் தான். ஸோ மெட்டீரியல் சயின்ஸு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு குட்டி குட்டி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கேஸ்டிங், வெல்டிங், மெட்டல் ஃபார்மிங், மெட்டல் கட்டிங், மிஷினிங், ஷீட் மெட்டல், பவுடர் மெட்டலார்ஜி, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெட்ராலஜி, ஸோ கேட் அண்ட் கேமு, ஸோ இது வந்து கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் கீழே வரும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கேட் வந்து நம்மளுக்கு ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா அப்படின்னா, நம்ம கிட்ட கன்சிஸ்டன்சி வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்றீங்க, இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அரௌண்ட் வந்து ஒரு 1 month ஆர் 2 months வந்து அதை நம்ம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கடுத்து அந்த கன்சிஸ்டன்ஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ திரும்பி ஒரு 2 months கழிச்சு நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்றப்ப என்ன ஆகாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸா நம்ம படிச்சது எல்லாமே மறந்துடும். அப்ப கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கேட் எக்ஸாம் ஏன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்ப நம்ம எந்த மந்த்ல இருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஜனவரி மந்த்ல இருக்கோம். அப்ப இப்ப ஏன் நம்ம கேட் 2026 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப அடுத்த கேட்டுக்கு வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 1 year இருக்கு. அப்ப இந்த 1 yearக்குள்ள நம்ம கரெக்டா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது மட்டும்தான் கேட் எக்ஸாமா அப்படின்னா கிடையாது. ஸோ கேட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ஸோ 3 things வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோம் வித் ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் கிளாரிட்டி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா நம்ம சிலபஸ் கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம படிச்சதை வந்து ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராக்டிஸ் இதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய தாரக மந்திரம். ஸோ இதை நீங்க கரெக்டா பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ கேட்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு பிஎஸ்யூ போனோம் அப்படின்னா நீங்க 70+ மார்க் எடுக்கணும். சார் நான் ஒரு ஐஐடி போனோம் அப்படின்னா ஸோ நீங்க 65+ எடுக்கணும். சார் நான் என்ஐடி போனோம் அப்படின்னா ஸோ நீங்க ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த என்ஐடி வந்து ஒரு 45 to 55 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்ப நான் ஏன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வந்து நம்ம இது கொண்டு போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ப இந்த சிலபஸ் கவர் பண்றதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றப்ப நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கோச்சிங் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க என்ன டிசிஷன் எடுத்து கரெக்டா பண்ணாதான் அதை நம்ம பண்ண முடியும். இல்ல நம்மளுக்கு டைம் ஆக ஆக என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்ம ஒன்ஸ் சிலபஸ் கவர் பண்ணோம், பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸோ ரிவைஸ் பண்ணோம், ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், ஸோ அதே மாதிரி மோக் டெஸ்ட் வந்து நம்ம எழுதணும். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சர்டன் டைம் வந்து தேவைப்படும். அதனால கண்டிப்பா நீங்க டிசைட் பண்ணிட்டு ஸோ அது நீங்க செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இல்ல நம்ம ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் ஸோ அதுக்கான டிசிஷனும் இப்பயே நீங்க மேக் பண்ணி பண்ணாதான் ஸோ அது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம மந்த் ஆஃப் பிப்ரவரியில வந்து நம்ம இந்த கேட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ பிப்ரவரியில என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம கவர் பண்றோம், பிப்ரவரி மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 4 பார்ட்டுக்கு வந்து இப்போ டிசைன் பார்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தெர்மல் பார்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் வந்து ஸோ தெர்மோடைனமிக்ஸ், ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பார்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் வந்து மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஎம் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு சைமல்டேனியஸா வந்து நம்ம என்னன்னா ஸோ டோம் அண்ட் வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து ரெகுலர் கிளாஸ் அப்படின்றதுனால ஸோ மண்டே டு சாட்டர்டே இருக்கும். சண்டே வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து டெஸ்டா இருக்கும். அப்ப இந்த இஎம் பார்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ பர் டே அப்படின்றப்ப நம்மளுக்கு 4 to 5 hours வந்து நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஸோ ஒரு மார்னிங் 2 hours வந்து நம்ம இஎம் கிளாஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் 2 hours வந்து நம்மளுக்கு டோம் கிளாஸ் இருக்கும். அப்ப இந்த பிப்ரவரி அண்ட் மார்ச் மந்த்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இஎம் அண்ட் தியரி ஆஃப் மிஷின்ஸ் பிளஸ் வைப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஸோ ஏப்ரல் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கவர் பண்றோம். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க 2 கிளாஸஸ் வந்துட்டு 2 hours இருந்துச்சு. இங்க வந்து ஸோ ஒரே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் வந்து மார்னிங் 2 hours, ஆஃப்டர்நூன் 2 hours அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலேயும் அந்த மாதிரி தான் ஆல்டிடியூடு. ஸோ ஜூன்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜூலைல வந்து தெர்மோடைனமிக்ஸ் பிளஸ் எஃப்எம் கிளாஸ் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு 2 to 2.5 hours, அதே மாதிரி 2 to 2.5 hours மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இருக்கும். இதே மாதிரி தான் ஆகஸ்ட்ல வந்து நம்மளுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிசைனர், செப்டம்பர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்ப்ரசிபிள் ஃப்ளோ, அக்டோபர் அண்ட் நவம்பர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஏன்னா இதனுடைய சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கிறதுனால ஸோ இந்த மந்த் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ டிசம்பர் ஜனவரியில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம 10 months கம்ப்ளீட் பண்ண சிலபஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இங்க வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நம்ம இது இன்னொரு பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம இஎம் நடத்துறோம் அப்படின்னா, ஸோ இஎம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 unit, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸ் நடத்துறோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் 2 unit முடிச்சோடனே அதுக்கான டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இஎம் நீங்க ஃபர்ஸ்ட் 2 unit முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் இருக்கும். அப்போ தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல வந்து ஒரு 10 unit இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 5 tests வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஒரு 10 to 11 இருக்கு அப்படின்னா நீங்க அரௌண்ட் 5 to 6 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா சைமல்டேனியஸா
நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்றோம், நோட்ஸ் மேக் பண்றோம். ஸோ டெஸ்ட்டும் சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்றோம், டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதும் போது அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும். அதனால நம்ம ஒன்லி கிளாஸஸ் மட்டும் கண்டக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த சண்டே வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹாலிடேவா இருக்கும்னு சொன்னோம்ல. ஸோ அங்க வந்து நம்ம இந்த டெஸ்ட் சப்போஸ் இப்போ 2 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 வீக் எடுக்குது அப்படின்னா, ஸோ அந்த 1 வீக் எண்ட் ஸோ சண்டேல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். அதனால டெஸ்ட் வந்து சைமல்டேனியஸா கொண்டு போவோம். ஸோ இது கூடவே சேர்ந்து நீங்க டெஸ்ட் பிளஸ் கிளாஸஸ் வந்து கன்சிஸ்டன்டா அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ இந்த மந்த்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப டிசம்பர் அண்ட் ஜனவரியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்லி வந்து நம்ம ப்ரீவியஸா படிச்ச கான்செப்டை ஃபுல்லாமே ரிவைஸ் பண்ணோம். இப்போ முக்கியமா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ நம்ம சப்போஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறோம் அப்படின்னா, இன் பிட்வீன்ல சப்போஸ் இஎம் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு முடிக்கிறோம் அப்படின்னா, அது முடிக்கும் போதே நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு 5 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அந்த சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ராப்பரா எடுக்கணும். அப்ப ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அதுவும் நம்ம சொல்லுவோம். அப்ப ஷார்ட் நோட்ஸ் வந்து இப்ப மெயின் நோட்ஸ் வந்து நீங்க ஒரு 100-150 பேஜஸ் எடுக்கிறீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 20 to 25 பேஜ் இருக்கும். அப்ப அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இங்க பிப்ரவரி மார்ச்ல 2 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா, ஏப்ரல்ல வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போவோம். அப்ப இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப ப்ரீவியஸா படிச்சது வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 20 to 25 பேஜ் இருக்கும்போது அதை நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே போதும். நம்ம ப்ரீவியஸா என்ன படிச்சோம் அதுல வந்து ஓவராலா நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். அப்ப அதை ஈஸியா ரீகால் பண்றதுக்கு நம்மளுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம மெயின் நோட்ஸ் பிளஸ் வந்து டெஸ்ட் கண்டிப்பா எழுதிக்கிட்டே இருக்கணும். பிளஸ் ஷார்ட் நோட்ஸ் நம்ம கண்டிப்பா எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மந்த் ஆஃப் நவம்பர் வரும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அப்ப டிசம்பர் அண்ட் ஜனவரியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஷார்ட் நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி ப்ராக்டிஸ் பண்றோம். அதே மாதிரி கேட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ்ல வந்துட்டு நம்ம மோக் டெஸ்ட் இதெல்லாம் எழுதும் போது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, பிஎஸ்யூ இல்ல ஐஐடிஸ் என்ஐடிஸ் வந்து நம்ம போக முடியும். இந்த 2 மந்த்தும் பாத்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்ஏசி பவர் பிளான்ட் டைஸ் இன்ஜின் ஹைட்ராலிக் மிஷினரி. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மந்த்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வெயிட்டேஜஸ் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 6 to 8 மார்க்ஸ் வரும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் சப்ஜெக்ட். ஸோ ஒன்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் ஆல்ரெடி படிச்சதுனால ஆர்ஏசி பவர் பிளான்ட் டைஸ் இன்ஜின் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எஃப்எம் முடிச்சதுனால ஹைட்ராலிக் மிஷினரி ஈஸியா இருக்கும். அப்ப இது வந்து ஜஸ்ட் நம்ம ஈஸியான சப்ஜெக்ட்ஸா இருக்கனால நம்ம டெஸ்டோட சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்ப நம்ம கிளாஸோட டூரேஷன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அரௌண்ட் வந்து 365 டேஸ்ல வந்து இந்த 10 months இந்த 2 months நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 60 days வந்து நம்மளுக்கு போயிடும். அரௌண்ட் 300 டேஸஸ்ல வந்து நம்மளுக்கு டெஸ்ட் அது இதுன்னு போயிடுச்சு அப்படின்னா ஒரு 250 டேஸ்ல நீங்க பர் டே வந்து நம்மளுக்கு ஒரு 4 to 5 hours கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1000 to 1200 hours வந்து கன்சிஸ்டன்டா கிளாஸஸ் இருக்கும். அப்போ ஆன் ஆவரேஜா நம்மளுக்கு ஒரு 1000 hours கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா படிக்கும் போது நம்மளுடைய இது வந்து கண்டிப்பா எய்ம் பண்ண முடியும். இதுல வேரியஸ் டவுட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலர் கோச்சிங் வந்துட்டு நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று வந்து இப்போ வீக்கெண்ட் கிளாஸஸே நிறைய இருக்குல்ல சார், அங்கே போயிட்டு நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட தான் நிறைய இருக்கு. பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒன்லி சண்டேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த பிளான் படி நம்மளுக்கு ஒரு 1000 to 1100 hours வந்து தேவைப்படுதுன்னு சொல்றேன். பட் நீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை சண்டேஸ் வரும், நம்மளுக்கு 52 சண்டேஸ் வரும். அதுல ஹாலிடேஸ் அது இதுன்னு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 சண்டேஸ் தான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். பர் டேக்கு வந்து நீங்க 6 hours கூட கிளாஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளவு நாள் வரும் உங்களுக்கு, எவ்வளவு ஹவர்ஸ் வரும்னா அரௌண்ட் வந்து 240 hours தான் நீங்க கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த சண்டேஸ் மட்டும்தான் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து உங்க கூட கான்டாக்ட்ல இருப்பாரு. மீதி டைம் வந்து உங்க கூட கான்டாக்ட்ல இருக்க மாட்டாரு. ஸோ அப்படின்றப்ப எனக்கு 1 weeks வந்து ஒரு டவுட் வருது சார், அப்போ யாரு கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்க அது டச்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல வந்து அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த சண்டேஸ்லேயே அவங்க வந்து அந்த 6 hours கிளாஸஸ் எடுக்கணுன்றனால அதை கிளாரிஃபை பண்றது வந்து இதை வந்து நான் என்னோட இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்ல, பட் இதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு வீக்கெண்ட் போறோம் அப்படின்னா ஒரு 240ல இருந்து 250 hours வந்து நம்ம படிச்சா எவ்வளவு மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. பட் ஆக்சுவலா கேட் எக்ஸாம் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஒரு சர்டைன் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன், ஸோ அதே மாதிரி ரிவைஸ் ப்ராப்பரா பண்ணணும், ஷார்ட் நோட்ஸ் எழுதணும்,
கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோம், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்னா இது பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளுக்கு நல்ல நல்ல கோச்சிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ கன்சிஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இல்லை ஜஸ்ட் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வாங்கிட்டு ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ பட் ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும் டைரக்டா. ஏன்னா ஃபேக்கல்ட்டி அவங்க கூடயே இருப்பாங்க. அது ஒரு ரெகுலர் கிளாஸஸ்ல வந்து ஸோ கூடயே இருக்கிறதுனால ஸோ அது நம்ம சைமல்டேனியஸாக என்ன பண்ண முடியும்னா இது பண்ண முடியும். அதனால நீங்க டிசைட் பண்ணுங்க கேட் 2026 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ நான் சொன்ன விஷயங்களையும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், ஆக்சுவலா இந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க இங்க டைரக்டா வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு பிறகு கூட நம்ம இந்த உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எங்க சைட்ல இருந்து அஷூரன்ஸ் வந்து என்னன்னா குவாலிட்டி எஜுகேஷனுக்கு வந்து நம்ம அஷூரன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் இயர் நோட்ஸ் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ லெக்சர் இருக்கு, அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச்.